திருச்சிற்றம்பலம். திருநாவுக்கரசு சுவாமியுடைய தேவாரம் 4ஆம் திருமுறை, பண் திரு நேரிசை, தலம் கடவூர் வீரட்டம், பதிகம் 31, பாடல் 8. பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாழுக்கே நீரிரைத்தேன், உற்றிலால் கயவர் தோற்றேரார் என்னும் கட்டுரையோடு ஒத்தேன். பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாழுக்கே நீரிரைந்தேன், உற்றிலால் கயவர் தேரார் என்னும் கட்டுரையோடு ஒத்தேன். கட்டுரையோடு ஒத்தேன். எற்றுளேன் என் செய்கேன் நான், எற்றுளேன் என் செய்கேன் நான், இடும்பையால் ஞானம் ஏதும். எற்றுளே என் செய்கேன் நான், இடும்பையால் ஞானம் ஏதும். கற்றிலேன் கலைகள் கண் காணேன் கடவூர் வீரட்ட நீரே. கற்றிலேன் கலைகள் கண்ணானேன் காணேன் கடவூர் வீரட்ட நீரே. கடவூர் விரட்ட நீரே. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். இந்த 8ஆம் பாடல் விளக்கத்தை பார்த்து விடலாம். 8ஆம் பாடல்லையும் இந்த பால் நிலத்தில் சிவருமான் மீது அன்பு கொள்ளாமல் பால் நிலத்தில் நீரை இறைத்து கொட்டினாலும் அதன் மீது பலன் ஒன்றும் கிடையாது என்பதை இந்த பாடலையும் கூறுகின்றார். இறப்பு பிறப்பு, இறப்பு பிறப்பு என்று நமது வாழ்க்கையை வீணாக போய்விடும், வீணாக கழித்து விட்டேன் என்றும் கூறுகின்றார். இந்த வாழ்க்கையை வீணாக கழித்து விட்டேன் கூறுகின்றார். இந்த உடலில் இருக்கும் உள்ள ஐம்பொறிகளானது பால்குழிக்கு நம்மை தள்ளிவிட்டது. சான்றோர்கள் செய்யக்கூடிய கேடு, சான்றோர்களை கேட்டு சிவருமானின் போற்றுவதிலும் காலத்தை கழிக்காமல் எனது வாழ்நாளில் வீணாக கழித்து விட்டேன் என்று கூறுகின்றார். தான் செய்த தவறினை இப்போது தான் செய்த தவறினை உணர்ந்து விட்டேன் என்று கூறுகின்றார். இவ்வாறு இழந்த தன்மையில் உள்ள நான் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்திருந்தேன். எனக்கு துன்பத்தையே அழித்து வரும் ஐம்பொறிகள் சேர்க்கையினால் நான் ஞானம் தரும் நூல்கள் ஏதும் படிக்காமல் இருந்துவிட்டேன். அதனால் எனக்கு பல துன்பங்கள் நேர்ந்து விட்டது என்று கூறுகின்றார். எவர் ஒருவர் நமக்கு இன்பத்தை தரக்கூடியவர் என்று அறியாமல் இருந்து விட்டேன். அவ்வாறு இன்பத்தை தரக்கூடியவர் கடவூர் வீரட்டத்தில் உரையும் இறைவனாக இருக்கின்றார். நீதான் எனக்கு இந்த இன்பமாகிய ஞான மார்க்கத்தை காண்பித்து என்னை ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த பாடலை முடிக்கின்றார் அப்பர் சாமிகள். திருச்சிற்றம்பலம்.